அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நாங்க கல்குலேஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்குலேஷன்ல தியரியை முடிச்சு கொண்டு எஸ்ஏ கல்வி, அதாவது எம்சிக்கு பார்த்து முடிஞ்சு எஸ்ஏ கல்வியல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு கல்வியலா தொடர்ச்சியா பார்த்து வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, நாங்க லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்ட்டு. மண்டேன்னு மண்டே நாங்க என்ன பார்த்தோம்ட்டு சொன்னீங்கன்னா ஓகே, நான் கேள்வி எடுக்கிறேன். மண்டே என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். Come here, study. What are you studying? What you can study? Study. ரைட். இதுல நாங்க நேத்து எந்த கேள்வி பார்த்தோம்? இந்த கேள்வி பார்த்திருக்கிறோம் போல. 5 ஓ அதெல்லாம் பார்த்து முடிஞ்சாச்சு. இன்றைக்கு 10வது கேள்வி பார்ப்போம். 10வது கேள்வி பார்ப்போம். பாருங்க, 25 மில்லி லிட்டர் மெதைல் ஆல்கஹால், 100 மில்லி லிட்டர் H2 ஆகியவை கலக்கப்பட்டு பெறப்படும் கரைசல்ற மூலர் செறிவு யாது? அந்த CH3OH அடர்த்தி இருந்திருக்கிறாங்க 0.8 கிராம் மில்லி லிட்டர் -1. ரைட். நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 2 நிமிஷம் இதை ட்ரை பண்ணுங்க. 2 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பின்னால நாங்க பார்ப்போம். ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. நூறு மில்லி லிட்டர் மெத்தைல் ஆல்கோ 25 மில்லி லிட்டர் மெத்தைல் ஆல்கோலும் 100 மில்லி லிட்டர் நீரும் கலக்கப்பட்டிருக்குதான்.
100 மில்லி லிட்டர் நீரும் கலக்கப்பட்டிருக்குதான். ஓகே. பெறப்படும் கரைசலினது மூலர் செறிவு யாது என்றதுதான் கேள்வி. பெறப்படுற கரைசலினது மூலர் செறிவு யாது? அங்க சொல்றாங்க ஓகே, CH3OH இனது அடர்த்தி தந்திருக்கிறார். CH3OH இனது அடர்த்தி தந்திருக்கிறாங்க. சரி, இப்ப இதுல CH3OH அடர்த்தி 8 கிராம் மில்லி லிட்டர் -1. 8 கிராம் மில்லி லிட்டர் -1. அதை நீரிட அடர்த்தி அவங்க தரையில நானே தந்திருக்கேன் 1 கிராம் மில்லி லிட்டர் -1. நீரிட அடர்த்தி 1 கிராம் மில்லி லிட்டர் -1 வச்சுக்கொள்ளும். ஓகேயா, இவ்வளவு எங்களுக்கு கிடைச்ச டேட்டா. சரி, இந்த டேட்டாவில இருந்து மூலர் செறிவு என்ன என்றதுதான் கேள்வி. இந்த டேட்டாவில இருந்து மூலர் செறிவு என்ன என்றதுதான் கேள்வி. செறிவண்டா மோல் டெசிமீட்டர் -3 வரணும். செறிவண்டா மோல் டெசிமீட்டர் -3 வரணும். சோ திணிவ கண்டு மெத்தைல் ஆல்கோஹோல்ற திணிவ கண்டு அதுல இருந்து மூல கணிப்பீங்க. மூல கணிச்சு போட்டு திணிவ கண்டு மூல கணிப்பீங்க. மூல கணிச்சு போட்டு அதை கனவளவால பிரிச்சு விட்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். சோ நான் ஃபர்ஸ்டா கண்டுபிடிக்கிறேன் CH3OH. இப்ப நீங்க இது ஸ்ட்ரக்சர் கேள்வி இல்லாட்டி எஸ்ஏ கேள்வி. இது எஸ்ஏ டைப் கேள்வியா? ஃபர்ஸ்ட் டைம்ல வர எஸ்ஏ டைப் கேள்வி. CH3OH எப்படி கண்டுபிடிக்க போறோம்? 8 கிராம் மில்லி லிட்டர் -1. அடர்த்தி தர கனவளவு தான் எனக்கு திணிவு. அடர்த்தி தர கனவளவு தான் திணிவு. சோ நான் ஃபர்ஸ்டா திணிவை கண்டுபிடிச்சே வாரேன். தர 1 கிராம் மில்லி லிட்டர் -1. 1 கிராம் மில்லி லிட்டர் -1 வெட்டுப்பட்டா எங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது 0.8 கிராம். 0.8 கிராம். ஓகேயா, சரி. அடுத்தது மெத்தைல் ஆல்கோஹோல் வந்து அதுக்கு பின்னால அதோட மூல கண்டுபிடிக்கும். CH3OH 0.8 கிராமின் கீழ் அதோட மூலர் தெரியும். பார்ப்போம். இது கார்பன் 12, ஆக்சிஜன் 16. 16 12 26 28 30 32 கிராம் மோல் -1. சோ சுருக்கி எடுத்தா 8 16 24 32 ஒன்றிங்கு 4 தர 10 இவ்வளவு மூலண்டு வரும். 0.025. ஓகே, இங்க கேள்வி என்ன கேக்குறாங்க? அதுல செறிவு என்ன? அதோட செறிவு என்ன? மூலர் செறிவு. அப்ப நான் இதுல செறிவை போடுறேன். CH3OH செறிவு இப்படி அடிச்சா செறிவா, சுருக்கி எடுத்தா 0.25 0.02H மோல். எனக்கு கனவளம் 100 மில்லி லிட்டர் இருக்குது, இங்க 25 மில்லி லிட்டர் இருக்குது. 125 மில்லி லிட்டர் தர 10 டெசிமீட்டர் கியூப். இது 25, இது 125. சோ 25 125 விட 250 தர 10 2 வர போகுது. 2 தர 10 சோ 0.2 மோல் டெசிமீட்டர் -3 என்ற உங்களுக்கு ஆன்சர் வரும். 0.2 மோல் டெசிமீட்டர் -3 என்ற ஆன்சர் வரும். ஓகேயா, எழுதுங்க. ஃபர்ஸ்டா எழுது. ஓமம் திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. ஆஹா, இல்ல மாறி போட்டேன். ரெண்டுமே போட்டு 1 கிராம் மில்லி லிட்டர் -. அடர்த்தி தர கனவளவு எனக்கு எவ்வளவு என்றால் CH3OH கனவளவு 25 மில்லி லிட்டரா? சரி, கனவளவு 25 மில்லி லிட்டர். முதலாவது CH3OH திணிவை கண்டுபிடிப்போம். 0.8 கிராம் மில்லி லிட்டர் -1. அதோட கனவளவு 25 மில்லி லிட்டர் தர 10 டெசிமீட்டர் கியூப். இதான் எங்களுக்கு என்னதுன்னா CH3OH கிராம் திணி. ரெண்டாவது அதோட திணிவுல இருந்து மூல கண்டுபிடிக்கும். CH3OH எப்படி கண்டுபிடிப்பேன்? 0.8 தர 25 தர 10 கிராம். அதன் கீழ்
அவர மூலர் திணிவால பிரிக்க 32 கிராம் 3 - 1. சுருக்கி விட்டா தர 10 மாறட்டும். தர 10 மாறட்டும். இது 1 தர 10 கீழே 4. கீழே 4. ரைட். அடுத்தது அதோட செறிவு கண்டுபிடிக்க போறேன். CH3OH செறிவு கான்சென்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? எனக்கு இது தெரியும். 25 தர 10 கீழே 4 3. கனவளவு 125. 125 பாருங்க. 100 25. 125 தர 10 டெசிமீட்டர் கியூப். டெசிமீட்டர் கியூப். 4 125 100. சரி, 1000. 4 தர 125 1000. 13 வெட்டுப்பட்டு 1000 வட்டா 13 வெட்டுப்பட்டு. அப்ப எங்களுக்கு ஆன்சர் வரும் 25 தர 10 மோல் டெசிமீட்டர் -3. ஓகேயா? 25 தர 10 மோல் டெசிமீட்டர் -3 என்று போட்டுக்கொள்ளுங்க. செய்யணுமா? இது அவங்களுக்கு டேர்ம் பேப்பர்ல இறங்க போகுது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டீங்க. எழுதுங்க. ரைட். அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி. பதினோராவது கேள்வியை ட்ரை பண்ணுங்க. 11. ரெண்டு நிமிஷம் எடுக்கும்.
சரி, ரைட். டைம் சரி. பாருங்க, 25 மில்லி இல்லை இங்க இருக்கேன். 0.1 மோல் டெசிமீட்டர் -3 200 சென்டிமீட்டர் கியூப் Na2CO3 கரைசலை எவ்வாறு தயாரிப்பீர்? 0.1 மோல் டெசிமீட்டர் -3 200 சென்டிமீட்டர் கியூப் Na2CO3 கரைசலை எப்படி தயாரிப்பீங்க என்று கேட்கிறாங்க. உங்களாவது படத்தை போட்டுருவோம். இதா ஓகே. கனமான குடுவை ஒன்று போடுறேன். கனமான குடுவை, இதான் கனமான குடுவை. இதுக்குள்ள 0.1 மோல் டெசிமீட்டர் -3 200 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் கியூப் Na2CO3 கரைசலை Na2CO3 கரைசலை எவ்வாறு தயாரிப்பீர் என்றது இயன்றளவு விளக்கட்டாம். இப்ப Na2CO3 என்றது திண்மம். என்ன Na2CO3 என்றது திண்மம். அப்ப திண்மத்தை நீங்க எப்படி கரைசலா மாத்த போறீங்க? அது அவங்க விரும்புற செறிவுக்கு விரும்புற கனவளவுக்கு மாத்தம். ரைட். நீங்க லேபுக்கு போறீங்க, உங்களுக்கு லேப்ல போத்தல்ல Na2CO3 இருக்கு. இப்படி ஒரு பெரிய ஒரு செப்புல தான் இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு பெரிய போத்தல்ல இருக்கு. இதுல அடிச்சிருப்பாங்க Na2CO3 Na2CO3 மூடி வச்சிருப்பாங்க. இந்த கட்டி துண்டு இல்லாட்டி இந்த சொல்லிட்ட நீங்க இதுக்குள்ள தூக்கி போட்டு அதுக்கு 200 மில்லி லிட்டருக்கு தண்ணியை ஊத்தி விட்டீங்க. சொல்லிட்ட நீங்க இங்கால கனமான குடுவைக்குள்ள தூக்கி போட்டுட்டு அதுக்கு நீங்க தண்ணியை ஊத்தி விட்டா எவ்வளவு தண்ணியண்டா 200 மில்லி லிட்டர் தண்ணியை ஊத்தி விட்டீங்கன்னா உங்களோட கரைசல் ரெடி. 0.1 மோல் டெசிமீட்டர் -3 வரணும். அப்ப இப்ப நான் முதலாவது என்ன செய்வேன்டா, இங்க இருந்து எடுக்க வேண்டிய திணிவை கண்டுபிடிப்பேன். ஏன்னா அது அந்த போத்தலுக்குள்ளதான் இருக்குது. போத்தலுக்குள்ள இருந்து குறிப்பிட்ட அளவு அளந்து எடுக்கணும். நீங்க லேப்ல பிராக்டிகலா கூட செஞ்சிருப்பீங்க நியம கரைசலை தயாரித்தல். நீங்க லேப்ல பிராக்டிகலா கூட செஞ்சிருப்பீங்க நியம கரைசலை தயாரித்தல். போத்தல்ல இருந்து குறிப்பிட்ட அளவை தூக்கி எடுத்து கனமான குடுவைக்குள்ள போடணும். போத்தல்ல இருந்து தூக்கி எடுக்க வேண்டிய திணிவு எவ்வளவு என்றதை தான் முதலாவது நாங்க கணிக்கிறோம். திணிவு தேவைன்னா எங்களுக்கு மூல் தேவை. எவ்வளவு மூல் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்டா செறிவுலையும் கனவளவுலையும் இருந்து நான் எடுக்க வேண்டிய மூளை கண்டுபிடிக்கிறேன். அந்த மூல்ல இருந்து திணிவுக்கு போறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் எனக்கு திணிவை தான் துணிஞ்சு எடுக்கணும். ஸோ திணிவு துணிகிறதுக்கு எனக்கு மூல் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ N7 C தெரியும் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 B தெரியும் 0.2 டெசிமீட்டர். சுருக்குனா எனக்கு வரும் 0.02 மோல் 0.02. ஓகேயா? 0.02. இப்ப இது 0.02 மோல் வருது. இப்ப எனக்கு என்ன தேவைன்னா திணிவு Na2CO3 திணிவு Na2CO3 0.02 மூல் தர அட மூலர் திணிவை கணிக்கும் 60 46. 60 46 கூட்டினா எவ்வளவு வரும்? 60 46 106 106 கிராம் மூல் -1. 106 கிராம் மூல் -1 வட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் 1.06 2.12 கிராம். ஓமா சுருகுனை சரின்னு நினைக்கிறேன். 106 212 2.12 கிராம். உங்களோட வேலை என்னதுண்டா இங்க இருந்து 2.12 கிராம் எடுப்பீங்க. 2.12 கிராம் எடுப்பீங்க. எடுத்து அதை கனமான குடுவைக்குள்ள போட்டு முதலாவது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைப்பீங்க. அதே பிறகு என்ன செய்வீங்கன்னா 200 மில்லி லிட்டர் வரைக்கும் தண்ணியை ஊற்றி கரைப்பீங்க. ஓகேயா? 200 மில்லி லிட்டர் வரைக்கும் தண்ணியை ஊற்றுவீங்க. அவ்வளவுதான் எங்களோட வேலை. ஸோ ஃபர்ஸ்டா இதை எழுதி
எழுதிட்டீங்களா? எழுதினா வசனம் எழுதுவோம். எழுதினா வசனம் எழுதுவோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ற என்று பார்ப்போம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னு பார்ப்போம். எழுதுங்க. 2.12 கிராம் Na2CO3 இன் திணிவை 2.12 கிராம் Na2CO3 இன் திணிவை திருத்தமாக அளந்தெடுத்து அதனை கனமான குடுவையினுள் இட்டு அதனை கனமான குடுவையிலிட்டு சிறிதளவு நீரை சேர்த்து கரைத்து இருநூத்தி 250 மில்லிலிட்டர் வரை 250 மில்லிலிட்டர் வரை நீரை சேர்த்து ஐதாக்கள் 250 மில்லிலிட்டர் வரை சரி 250 200 என்ன 200 மில்லிலிட்டர் வரை 200 மில்லிலிட்டர் வரை நீரை சேர்த்து ஐதாக்கள் சரியோ ரைட் இது ஓகே அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுவோம் ரெண்டாவது ட்ரை பண்ணுங்க ஆகும் சரி பாப்போம் அதுல கேள்வியை பாருங்க 25 சரி மேற்படி கரைசலின் 100 மில்லிலிட்டர் எடுக்கப்பட்டு 500 மில்லிலிட்டருக்கு ஐதாக்கப்பட்டால் விளைவு கரைசல்ற மூலர் தரும் இதுல இருந்து 100 மில்லிலிட்டர் எடுக்கிறாங்க 100 மில்லிலிட்டர் எடுத்து 500 மில்லிலிட்டருக்கு ஐதாக்கப்பட்டால் அப்ப ஐதாக்கம் உங்களுக்கு தெரியும் எப்படி ஐதாக்கம் பார்க்க போறோம் C1V1 சமன் ஐதாக்கம் C2V2 சமன் C2V2 இதான் ஐதாக்கம்
அப்ப எங்களுக்கு C1 தெரியும். இதுல செறிவு எங்குள்ள இருக்கிற செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3. அதுல 100 மில்லி லிட்டரை எடுத்து 500 மில்லி லிட்டருக்கு ஐதாக்கப்பட்டா சரி தான் கேள்வி. 500 மில்லி லிட்டருக்கு ஐதாக்கப்பட்டா சரி வீட்டு எனக்கு எவ்வளவு வேண்டாம் 500 மில்லி லிட்டர். பாருங்க மில்லி லிட்டர் இல்ல, 2 இல்ல. C2 வரும்போது 0.1 5 0.02 மோல் டெசிமீட்டர் -3 மாறும். 0.02 மோல் டெசிமீட்டர் -3 மாறும். சின்ன வேலை ரைட். ஓகேயா? அடுத்த கேள்வி ட்ரை பண்ணுவோம். 12வது கேள்வி. 12வதும் சேம் கொஸ்டின் தான், அது இருக்கட்டும். 14வதுக்கு வரும். 2 நிமிஷம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரி பாருங்க, செறிவு தெரியாத பேரியம் ஹைட்ரோக்சைட் ஆனது 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HNO3 கரைசலினால் நியமிக்கப்பட்டதாம். பேரியம் ஹைட்ரோக்சைட்டை 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HNO3 ஆல நியமிக்கிறாங்களாம். 25 சென்டிமீட்டருக்கு பேரியம் ஹைட்ரோக்சைட் ஆனது முற்றா தாக்கம் அடைய 0.1 மோல் டெசிமீட்டர் -3 34 சென்டிமீட்டருக்கு HNO3 தேவைப்பட்டதெனில் பேரியம் ஹைட்ரோக்சைடின் செறிவை கணிக்கட்டாம். அப்ப HNO3 34 சென்டிமீட்டருக்கு தேவைப்படுதாம். அப்ப பேரியம் ஹைட்ரோக்சைடு செறிவு என்ன கேட்கிறாங்க. அப்ப நியமிப்பு வேண்டாம். நியமிப்பு பாப்போம். நியமிப்பு வேண்டா உங்களுக்கு ஒரு கரைசலுக்கு செறிவு தெரியாது. ஓகேயா? கரைசலுக்கு உங்களுக்கு செறிவு தெரியாம ஒரு கரைசல் வைக்கிறீங்க. கரைசல் செறிவு தெரியாத கரைசல் செறிவை துணிகிறதுதான் நியமி. செறிவு தெரியாத கரைசல்ற செறிவை துணிகிறதுதான் நியமிப்பு. அதுலயும் உங்களுக்கு பெரும்பாலும் அமிலகார நியமிப்பு தான் இருக்குது. அமிலகார நியமிப்பை பொறுத்த வரைக்கும் நியமிப்பு குடுவை நீங்க எடுப்பீங்க. இப்படித்தான் இருக்கும் நியமிப்பு குடுவை. நியமிப்பு குடுவைக்குள்ள அளவியால இதான் அளவி என்று வைப்போம். அளவி பியூரேட் அளவியால இப்ப நியமிப்பு குடுவைக்குள்ள உதாரணத்துக்கு நான் செறிவு தெரியாத கரைசல் வச்சிருக்கிறேன். HCl இருக்குதுன்னு வைப்போம். செறிவு தெரியாத கரைசல் HCl. உங்களுக்கு கேள்விக்கு வந்தது HNO3. HNO3 வைப்போம். செறிவு தெரியாத கரைசல்
HNO3 இருக்குதுன்னு வைப்போம். இதுல செறிவு உண்மைக்குமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அன்னோன் அன்னோன் செறிவு தெரியாத கரைசல். இதுக்குள்ள உங்களுக்கு செறிவு தெரிஞ்ச கரைசல் எடுப்பீங்க. செறிவு தெரிஞ்ச கரைசல் எடுப்பீங்க. ஸோ இது அமிலம். இதை யாரால நியமிப்பீங்கன்னா ஒரு மூலத்தார். உதாரணத்துக்கு நான் NaOH போடுறேன். இதோட செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்று வைப்போம். நியமிச்சுட்டு நியமிக்கிறதுக்கு முன்னாடி காட்டி போடுவீங்க. காட்டி இண்டிகேட்டர். காட்டி என்றது அமிலத்துல ஒரு கலரும் மூலத்துல ஒரு கலரையும் காட்டுறால் தான் காட்டி. காட்டி என்றது அமிலத்துல ஒரு கலரையும் மூலத்துல ஒரு கலரையும் காட்டுவார். உதாரணத்துக்கு நீங்க பினோப்தலின் போடுறீங்கன்னா பினோப்தலின் அமிலத்துல எப்படி இருக்கும் என்றால் நிறம் இல்லாம இருக்கும். சரியா இங்க இருக்கிற H+ செறிவும் OH- செறிவும் சமனா வந்துட்டா. H+ செறிவும் OH- செறிவும் இல்லாட்டி H+ மூலும் OH- மூலும் சமனா வரும் என்றால் அந்த காட்டி நிறத்தை மாத்து. அந்த காட்டி நிறத்தை மாத்த நீங்க குயிக்கா அளவீட அந்த டெப்பை ஆஃப் பண்ணுவீங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு அளவிடை அதுல காட்டும். அந்த அளவிடையை எடுப்பீங்க. அந்த அளவிடையை எடுக்கிறத நாங்க உண்மைக்குமே சொல்ல போறோம் நியமிப்பட்டு. ஓகேயா? நியமிப்பட்டா என்ன? இதுக்குள்ள செறிவு தெரியாத கரைசல்றையும் செறிவு தெரியாத கரைசலை செறிவு தெரிஞ்ச கரைசலை வச்சு நியமிச்சு அவரோட செறிவை கண்டுபிடிக்கும். நியமிப்பு செய்யக்குள்ள உங்களுக்கு இதுக்குள்ள காட்டி போடுவீங்க. காட்டி போட்டா நியமிச்சு கொண்டே வருவீங்க. அந்த டைம்ல H+ மூலளவு OH- மூலளவு உள்ள இருக்கிற H+ மூலளவும் OH- மூலளவும் சமனா வரும். அந்த H+ மூலளவும் OH- மூலளவும் சமனா வரக்குள்ள காட்டி டக்குன்னு நிறத்தை மாத்த ஆரம்பிக்கும். அந்த டைம்ல மலார் டெப்பை ஓபன் பண்ணுவீங்க. அப்படி டெப்பை நீங்க க்ளோஸ் பண்ண உடனே அதுல ஒரு அளவியில வாசிப்பு வரும். அந்த அளவி வாசிப்பு தான் உங்களுக்கு நியமிப்பின் போது தருவாங்க. எப்பயுமே பாருங்க அளவி வாசிப்புன்னு சொல்றது அந்த அளவி வாசிப்பு. ஸோ நியமிச்சு முடிச்சுட்டு வைப்போம். இந்த டைம்ல அளவி வாசிப்பு ஒரு V மில்லிலிட்டர் வந்திருக்குதுன்னு வைப்போம். எப்படி HNO3 செறிவை கணிக்கிறேன்னு பார்ப்போம். HNO3 இருக்கு. NaOH தாக்கம் அடையும். வார விளைவு NaNO3யும் சக H2O-வும் வரும். NaNO3யும் சக H2O-வும் வரும். ஓகேயா? ரைட். இப்ப எனக்கு NaOH மூலம் கண்டுபிடிக்கலாம். எப்படி NaOH மூலம் கண்டுபிடிக்கலாம்? 0.1 மோல் டெசிமீட்டர் -3 P தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப். அப்ப இதுல இருந்து மூல் வரும் 0.1 V தர 10⁻³ மூல். அப்ப NaOH மூலம் எவ்வளவா இருக்கும்? 0.1 V தர 10⁻³ மூலா இருக்கும். என்னன்னா பீசமான 3 NaOH மூலம் எப்படி இருக்கும்? அதே அளவுக்கு மூலா இருக்கு. அப்ப NaOH மூல் தெரிஞ்சா NaOH ஆரம்ப கனவளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணுங்க.
ரைட். எண்ணெயை வச்சுட்டு மூளை கண்டுபிடிக்கலாம். எண்ணெயை வச்சுட்டு மூணுல இருந்து எண்ணெயை வச்சுட்டு செறிவுக்கு போகணும்னா எண்ணெயை வச்சு கனவுல வச்சு பிரிப்பாங்க. ஸோ சைவதசம் லிட்டர 10 கீழே 100 மில்லி லிட்டர் தந்தாங்கன்னா 100 தர 10 டெசிமீட்டருக்கு போட்டீங்க என்றால் உங்களுக்கு ஈஸியா செறிவு வரும். 1 தர 10 பி மோல் டெசிமீட்டர் -3 என்ற ஆன்சர் வந்து நிற்கும். வி மோல் டெசிமீட்டர் -3 என்ற ஆன்சர் வந்து நிற்கும். இதான் எங்களுக்கு நியமி பண்றது. செறிவு தெரியாத கரைசல் இருக்கும். அதை செறிவு தெரிஞ்ச கரைசலை வச்சு நியமிச்சு எடுத்தா அளவில ஒரு வாசிப்பு வரும். அந்த வாசிப்பை வச்சு மூளை கண்டுபிடிச்சு செறிவு தெரியாத ஆள்ற மூளை கண்டுபிடிச்சு நாங்க செறிவுக்கு போகலாம். ஓகேயா? ரைட். போர்ட் நோட் கிளியரா? இப்ப பாருங்க, சரி இப்போ ஓகேயா? ஓகே ரைட். கேள்வி இப்போ இதுல செறிவு தெரியாத பேரியம் ஹைட்ரோக்சைடு இருக்குதான். அதே செறிவு தெரிஞ்ச HNO3 நியமிக்கக்குள்ள 25 சென்டிமீட்டருக்கு பேரியம் ஹைட்ரோக்சைடு. அப்ப பேரியம் ஹைட்ரோக்சைடு கடுகளவு வேற தந்துட்டாங்க. படத்தை போடுறேன், நான் படத்தை போடுறேன் பாருங்க. ஷேர் பண்ணி எடுக்க. ஓகே, பாருங்க, செறிவு தெரியாத பேரியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. செறிவு தெரியாத பேரியம் ஹைட்ரோக்சைடு அதுல 25 மில்லி லிட்டர் எடுத்திருக்கிறாங்களா பேரியம் ஹைட்ரோக்சைடு. அதை யாரால நியமிக்கிறாங்க என்றா HNO3 நியமிக்கிறாங்க. HNO3 நியமிக்கிறாங்க. அதுல செறிவு தந்திருக்கிறாங்க 0.1 மோல் டெசிமீட்டர் -3. 0.1 மோல் டெசிமீட்டர் -3. ஓகே, முற்றா தாகமடைய 0.1 மோல் டெசிமீட்டர் -3 HNO3 34 சென்டிமீட்டருக்கு தேவைப்படுது. 34 சென்டிமீட்டருக்கு தேவைப்படுதா? இங்க கேள்வி பேரியம் ஹைட்ரோக்சைடு செறிவு என்ன? பேரியம் ஹைட்ரோக்சைடு செறிவு சின்ன வேலை 2 பேரையும் தாக்கம் அடையவங்க HNO3 மூளை கண்டுபிடிங்க. அதை பீசமானபடி பேரியம் ஹைட்ரோக்சைடுக்கு மாத்தி போடுங்க. HNO3 மூளை கண்டுபிடிங்க, பீசமானபடி பேரியம் ஹைட்ரோக்சைடுக்கு மாத்தி போடுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சோ நான் போடுறேன் பேரியம் ஹைட்ரோக்சைடு சக HNO3 வார விளைவு BaNO3 twice சக தண்ணீர் இது aqueous, இது aqueous கரைசல். ஓகே, நான் HNO3 மூளை கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிப்பேன்? 0.1 மோல் டெசிமீட்டர் -3 கனவளவு 34 தர 10⁻²3 டெசிமீட்டர் வெட்டுப்பட்டா 3.4 தர 10⁻³ போமா. 3.4 தர 10⁻³ ரைட். தாக்கத்தை சமப்படுத்துறேன். இங்க 2 NO3 2, இங்க 2 தண்ணி. இது இவ்வளவு மூலம்னா பேரியம் ஹைட்ரோக்சைடு 3.4 தர 10⁻³ மூலின் கீழ் 2 ஈசமானம் 2க்கு 1. பேரியம் ஹைட்ரோக்சைடு மூலம் வந்துட்டு ஈசமானம் 2க்கு 1 பேரியம் ஹைட்ரோக்சைடு மூலம் வந்துட்டு இங்க பேரியம் ஹைட்ரோக்சைடு செறிவு தான் கேள்வி. பேரியம் ஹைட்ரோக்சைடு செறிவு தான் கேள்வி. 3.4 1.7 3.4 1.7 தர 10⁻³ அதன் கீழ் கனவளவு 25 மில்லி லிட்டர். 25 தர 10⁻³ டெசிமீட்டர்.
25 தர 10/3 டெசிமீட்டர் கியூப். இப்ப சுருக்குறேன். மேலே 4 பெருக்குனா இது 100, இது 4 பெருக்குனா 34, 68, 6.8. 6.8 100, 6.8. 6.8 தர 10/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 6.8 தர 10/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. ஓகே, போட்டீங்களா? அடுத்து கடைசி கேள்வி என்ன? ரைட். அடுத்தது லாஸ்ட் கேள்வி நானே செய்து விடுறேன். பாருங்க, இதுல 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3, 27 சென்டிமீட்டர் கியூப் FeNO3 ட்வைஸ் கரைசலானது முற்றா தாகமடைய தேவையான KMnO4 கரைசல்ற கனவளவு. சோ இதுவும் நியமிப்பு தான். அப்ப இதோட தாகமடைய இதுக்கு எவ்வளவு கனவளவு தேவை என்றதான் கேட்கிறாங்க. இப்ப முதலாவது தாக்கத்தை சமப்படுத்தணும். எப்படி சமப்படுத்த போறேன் என்று பாருங்க. முதலாவது தாக்கத்தை சமப்படுத்தணும். எப்படி சமப்படுத்த போறேன் என்று பாருங்க. ஓகே, பார்ப்போம். FeNO2 ட்வைஸ். FeNO2 ட்வைஸ் அப்படித்தானே? ஓ, FeNO3 ட்வைஸ். FeNO3 ட்வைஸ் என்றா FeNO3 ட்வைஸ் சக KMnO. KMnO ஒரு தாகம் அடைஞ்சா என்ன வரும் என்று பார்க்கணும். உண்மைக்குமே தாகத்துக்கு போறது Fe2 பிளஸ். Fe2 பிளஸ் MnO4 மைனஸ். Fe2 பிளஸும் MnO4 மைனஸும் தாகத்துக்கு போகும். Fe2 பிளஸ் Fe3 பிளஸ் போக MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் போகும். தாகம் உங்களுக்கு சமப்படுத்த தெரியும். வித்தியாசம் ஒன்று. வித்தியாசம் இதுனா 5 +7 +2 வித்தியாசம் 5. இங்கால வித்தியாசம் 1. ரைட். அடுத்தது ஆக்சிஜனை சமப்படுத்தணும். 4 H2 8H+. தாகம் சமப்படுத்தி இதுல கேள்வி FeNO3 ட்வைஸ் கரைசி. FeNO3 ட்வைஸ் மூல கண்டுபிடி. மூல எப்படி கண்டுபிடிப்ப? அத கனவளவு தெரியும். 0.25 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. 27 சென்டிமீட்டர் இருப்பட்டா 27 தர 10/3 டெசிமீட்டர் வெட்டுப்பட்டா வரப்போகுது. இது 27x4 4 தானே? 10/3 மோல். இது இவ்வளவு மூலம் தான். இதே எவ்வளவு மூலன்னு பார்ப்போம். 27x4 தர 10/3 கீழ்
பீசமானம் 5க்கு உண்டு. பீசமானம் 5க்கு இவ்வளவு மூலட்டா பீசமானம் 1. அப்ப MnO4 மைனஸ் மூல் வந்துட்டு. MnO4 மைனஸ் மூல் வந்துட்டு. ஆனா எனக்கு என்ன தேவைண்டா கனவளவு தான் தேவை. சோ C சமன் N over V. N over V. V தான் கேள்வி. எப்படி வரும்? எனக்கு C தெரியும். அவங்க தந்திருக்கிறாங்க 0.6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இந்தியால பார்த்தா 27 5 20 27 இங்கு 20 தர 10 3 மூலிங்கில் கனவளவன மூலிங்கில் செறிவுதான் எங்களுக்கு கனவளம். மூல் தெரியும் 27 20 தர 10 மோல் செறிவு 0.6 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சுருக்குனா வரப்போது 20 6 12 27 இங்கு 12 தர 10 ஆன்சர் வந்து நிற்கும். சரி உங்களுக்கு எவ்வளவு 2 தசம் அங்கால 7 24 3 மிச்சம் 2 தசம் 3 தர 10 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. இதான் எங்களுக்கு ஆன்சர். குயிக்கா எழுதுங்க. இந்த பேப்பர் முடிஞ்சுது. இந்த பேப்பர் முடிஞ்சது. இதோட எங்களோட கிளாஸும் ஆல்மோஸ்ட் முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த இதுல நாங்க கேஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, தெரியும். ரைட். அடுத்து முடிஞ்சாம எங்கிறது